தேர்தல் களத்துல யதார்த்த நிலைமை இப்ப எப்படி இருக்கிறது அப்படின்னா, நான் சொல்வது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் நான் கணித்த வரையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் 3வது இடத்தில் தான் இருக்கிறது. 3வது இடமா? முதல் இடத்துல கூட இல்ல. ஏன்னா முதல் 2 இடங்கள்ல என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே தான் போட்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் பார்த்த வரையில. என்ன அப்படின்னா, 2 மிக முக்கியமான அம்சங்களை இவர்கள் கணிக்க தவறிவிட்டார்களோ என்று தோன்றுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, தி எபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் விஜய் டு பெனட்ரேட் இன்டு எவ்ரி ஹவுஸ். அது வந்து பெரிய விஷயம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உள்ளே ஊடுருவி இருக்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இவர்களாலும் சரியாக கணித்ததாக தெரியவில்லை. ஆனால் நான் பார்த்தவரையில் அது நடந்திருக்கு. இட்ஸ் வெரி ரியல். எல்லா வீட்டுக்குள்ளேயும் விஜய் நுழைந்திருக்கிறார். சரிங்களா? நான் விஜய் அரசியல் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையாங்கலாம் அடுத்த விஷயம். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, அநேகமாக எல்லா வீட்டுக்குள்ளேயும் விஜய் நுழைந்திருக்கிறார், ஊடுருவி இருக்கிறார். அதுவும் மிக சரியான சொல். நல்லா பெனட்ரேட் பண்ணியிருக்காரு. அது வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது சரியாக கணிக்கவில்லை அப்படின்னு தோன்றுகிறது. இந்த போல்ஸ் டெஸ்ட் சொல்லக்கூடிய அந்த தேர்தல் கணிப்புகள் செய்யக்கூடியவர்கள் கூட அது சரியான விதத்திலே அணுகவில்லையோ என்று தோன்றுகிறது. அப்படி இல்லை, கலை நிலவரம் அப்படி இல்லை. பெரிய அளவில் பெனட்ரேஷன், ஒரு ஹியூஜ் பெனட்ரேஷன். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவரை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்ததாக இப்போதுதான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பெனட்ரேஷன் பார்க்குறேன், டீப் பெனட்ரேஷன்.